அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. லீவ் விட்டனே கிளம்பி வந்துடுறது, அங்க இருக்காம ஓசிட்டு ஓயாம வந்துடுறது. ஏங்க எதுக்கு போங்க? தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கு, லீவ் விட்ட உடனே ஊருக்கு வந்துடணுமா? ஏய், நான் தாண்டி லீவுக்கு 2 நாளைக்கு வந்துட்டு போக சொன்னேன். உங்களுக்கு ஆய் விடுறதே பெரிய விஷயமா இருக்கு, இதுல உங்க தங்கச்சிக்கு நாய் கூட்டிட்டு இருக்கணுமா? வாங்கப்பா அண்ணி, நான் ஊருக்கு கிளம்புறேன் அண்ணி. ஆமா, நீ வந்தனே ஊருக்கு கிளம்பி போயிருவ. உங்க அண்ணன் வந்து நீ சண்டை போடுறதுக்கா? எங்க வந்தனே என் தங்கச்சியை விரட்டி விட்டுன்னு பேசுவா? இல்ல நீ அண்ணே உங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்க. அண்ணே நான் ஊருக்கு கிளம்புறேன் அண்ணே. ஏமா வந்த உடனே கிளம்புறேன்ற? உங்க அண்ணி எதுவும் சொன்னா? இல்லண்ணே, அண்ணி எதுவும் சொல்லலண்ணே. என் மாமியாவுக்கு உடம்பு முடியலையா, அவருக்கு வேற சாப்பாடாக்க ஆள் இல்லண்ணே. இப்பதானே போன் பண்ணி சொன்னாங்க, அதனாலதான். நான் ஏற்கனவே அண்ணிட்ட பேசிட்டேன். அண்ணி நாங்க ஒண்ணு இங்க சோத்துக்காக வரல, நீ சொந்தத்தை தேடிதான் நீ வந்தோம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நீ பெத்த தாயில நான் பொம்பளை பிள்ளைங்க பிறந்த வீட்டுக்கு விருந்தாளியா கூட வர முடியாதுன்னு புரிஞ்சு